அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 22 முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி, ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு, புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது, ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திகழக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதோடு ஜென்மராசியில் உச்சமும் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில வெற்றி வாய்ப்பை தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 27 அமாவாசையாக சூரியனும் சந்திரனும் இணைந்து ஏற்படுத்துகின்றன. அந்த அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ரு தோஷம் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். நெருக்கடிகள் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11 உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பரிவர்த்தனை யோகம் இந்த வேளையில் சிறப்பாக கிடைப்பதால் மனக்கவலை நீர தீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. பண ரீதியான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் எளிதில் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சிறு விஷயமாக இருந்தாலும் அதன் மூலம் புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தகவல் தொழில்நுட்பத்துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை, கலைத்துறை, அரசியல் துறை, நிதி சார்ந்த துறைகள் போன்றவற்றில் மிக பிரம்மாண்டமான நல்ல வாய்ப்புகளும் மிக பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் அமைய போகிறது. வித்யாகரகரான புதனும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் தொல்லையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று விரயத்தில் இருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் விபரீதமான நல்ல பலன்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகும். மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தீர்வு காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். திடீரென ஏற்பட்டு வந்த ஏமாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறும். ஏனென்றால் மிக விரைவில் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகிறார். எனவே ஜென்மத்தில் இறுதி தருவாயில்
வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் அமர்ந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த இரு நிகழ்வுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்களை உறுதியாகவே விலக்கி ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பால் உண்டு. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சிரமமில்லாமல் தடையில்லாமல் எளிதில் கைகூடுகிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிழல் கிரகமான ராகு கர்மத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் நுழைகின்றனர். திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 26 முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன. எனவே நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகள் தகர்த்தப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். ஏப்ரல் 22 முதலே. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். திடீரென திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.